உயிர் தேடி ஓடுதே. பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா, கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா? எந்த நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும், உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே, நாகம் நானே, தந்தவளே நானே, நாகம் நானே. சும்மா உங்க பின்னாடியே வந்து உங்களை தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதீங்க. என்னை சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அடிக்கடி தமாஷ் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஆனா எல்லாத்தையும் நான் தமாஷா எடுத்துக்க மாட்டேன், விளையாடவும் மாட்டேன். உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கிறேங்கிற ஃபீலிங்ல ஒரு 2 நிமிஷம் பேச வாய்ப்பு கொடுங்களேன் ப்ளீஸ். உங்களை இந்த கோவில பார்த்துருக்கேங்கிறதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன்ற உணர்வு உங்களை என்ன ஃபாலோ பண்ண வச்சிருச்சுங்க. உங்களை பார்த்த உடனே மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி உங்க பக்கத்துல இருந்த மாதிரி தோணுச்சு. சில விஷயங்கள் மனசுக்குள்ள வீடே கட்டிருங்க. என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன், கேட்டதுக்கு தேங்க்ஸ். கிளம்புங்க, மறுபடியும் என்ன தேடி இங்க வராதீங்க. இல்ல, அது இங்க இருந்து போங்க. இந்த நாகமணியால எனக்கு சில வேலைகள் நடக்கணும். என் தேவைக்கு இது பயன்படுத்த முடியாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் ருத்ரா. அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் அவ்வளவுதான். அந்த பைரவ பாபா வேற ருத்ரனுக்கு ரொம்ப நெருக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாகமணி என் ரூம்ல இருக்கிறது பாதுகாப்பானதா? ஆனா வேற எங்கேயும் இது பாதுகாப்பா வைக்க முடியாது. என்ன பண்றது? ருத்ரனுக்கு நாகமணி மேல ஆர்வம் இருக்குங்கிறதுக்காக இந்த நாகமணியை பயன்படுத்தாம எத்தனை நாளைக்கு நான் அமைதியா இருக்கிறது? இப்ப என்ன பண்றது? அண்ணா, என்ன ருத்ரா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான் வந்தேன். சும்மா எதுக்காக வர? காரணம் இருந்தா மட்டும் வா ருத்ரா. தொந்தரவு பண்ணி தான் மன்னிச்சிருங்க. அண்ணன் ரூம் தானே கேட்காம வந்துட்டேன். நீ ஏன் அண்ணா இப்படியெல்லாம் பேசுற? எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க முடியாது. 1008 யோசனைகள் இருக்கும், புரியுதா? இவ்வளவு நேரம் இந்த ரூம்ல வெளிச்சமா இருந்துச்சு, அது என்னன்னா அது கரண்ட் போச்சுல்ல, டார்ச் அடிச்சேன். வீட்டுல எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்கு, ரூம்ல கரண்ட் இல்லையா? ஆமா ருத்ரா, அதான் என்னன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு புக்கு படிக்க வேண்டி இருந்தது, கிடைக்கல. அதுதான் டார்ச் அடிச்சு தேடிட்டு இருக்கேன். ஹால்ல கரண்ட் இருக்குண்ணா, அங்க வாங்கண்ணா. அட ஆமா, சரி வா.
கிட்டத்தட்ட 1/2 கிலோ தங்கம் இருக்கும். அப்படியே கோயிலுக்கு போதா? அதான் கோயில்ல அவ்வளோ தங்கம் இருக்குல்ல. அந்த ஈஸ்வரன் 3 கண்ணுல 1 கண்ணு திறந்தாலும் இந்த மொத்த சொத்தும் என் கை மீறி போயிடுமே. இந்த திரிசூலத்தை அந்த சிவனுக்கு படைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். இன்னும் ஒரே வருஷத்துல இந்த வீட்ல தொட்டில் ஆட ஆரம்பிச்சிரும். சரிங்கம்மா, நாங்க கோவிலுக்கு போயிட்டு வரோம். சரி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாமா. சரோஜா, ஒரு நிமிஷம். இந்தா பாலை குடி. இல்ல வேண்டாம் சித்தி. காலையில இருந்து விரதம் இருக்க, குடிமா. குடி. திரிசூலம் எல்லாம் வேலை செய்யாது, ஆனா நான் கொடுத்த பால் நல்லா வேலை செய்யும். திரிசூலம் இல்ல, தங்கத்துல தேரை செஞ்சு கொடுத்தாலும் உனக்கு குழந்தை பிறக்காது. ஜோசியக்காரன் சொல்றதெல்லாம் நடக்காதுமா. போ போ, நேரா கோவிலுக்கு போ. திரிசூலத்தை கொடு, நல்லா வேண்டிக்கிட்டு வா. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட கொடு. நாங்க கிளம்புறோம் சித்தி. போயிட்டு வாங்க. தெரியாம தான் கேக்குறேன். இந்த திரிசூலத்தை பார்த்து சந்தோஷம் தாங்காம கடவுள் வரம் கொடுத்துட்டா என்ன பண்றது? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? சரோஜாக்கு குழந்தையே பிறக்காது. குழந்தையே பிறக்க கூடாதுன்னு தானே பாலை கொடுத்து அனுப்பியிருக்கேன். நான் இது வரைக்கும் இப்படி உங்ககிட்ட வேண்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு வேண்டிக்கிறேன். எனக்காக இல்லை, நான் ஒரு பொண்ணை மனசார விரும்புறேன். அவ நல்லா இருக்கணும். அந்த கோவில் தான் அவ வீடு. அவ எப்பவுமே அங்கதான் இருக்கா. அவ எப்பவும் நல்லா இருக்கணும். நான் ஏன் இப்படியெல்லாம் வேண்டிக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஆனா மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நானும் அவளும் இதே இடத்துல நின்று உனக்கு பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ற அளவுக்கு நீ பண்ணணும். நான் உனக்கு நியூ கமர், ப்ரியாரிட்டி கொடுக்கணும். என் ஆசையை நிறைவேற்றி வைப்பா. யார் அந்த பையன்? ஏன் திரும்ப திரும்ப ஏன் பின்னாடியே வரான்? அவ மனசுல என்ன இருக்கு? எதுக்காக என்னோட மோதிரம் அவன்கிட்ட போகணும்? போன மோதிரம் எதுக்காக திரும்பி வந்தது? என் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் வருது. நான் இப்போ மனுஷங்க உலகத்துக்குள்ள வந்திருக்கேன். இங்க தாக்கு பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. எனக்கு வழிகாட்டு சிவபெருமானே. கடுமையான யாகத்தை செஞ்சு எனக்கு தெய்வத்தோட அருள் கிடைச்சிருக்கு. சாத்தானோட பலமும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் திவ்ய திருஷ்டி பூஜை செஞ்சதோட பலன். அப்படின்னா நாகனி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும் ருத்ரா. அவ எங்க இருக்கா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, அவளுடைய எண்ணம் என்னங்கிறதெல்லாம் நிச்சயமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ருத்ரா. அப்ப சீக்கிரமா கண்டுபிடிங்க பாபா.
அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க போதும். அவளை என்ன செய்யணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். பொறுமையா இரு ருத்ரா, பொறுமை. எதிரிய நாம எவ்வளவு நெருங்குறோமோ அந்த அளவுக்கு எச்சரிக்கையா நாம ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கணும். ஒரு சின்ன அவசரமோ ஒரு சின்ன அலட்சியமோ நமக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீ அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா புத்திசாலித்தனத்தோட அந்த நாகராஜனை எதிர்த்து இருந்தா நாகமணி இன்னைக்கு நம்ம கையில இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமோ இப்படிப்பட்ட பிரச்சனையோ உனக்கு வந்திருக்காது. என்ன மன்னிச்சிருங்க பாபா, பழசெல்லாம் சொல்லி காட்டி என்ன குத்தாதீங்க பாபா. இருக்கட்டும், இன்னைக்கு நாம் பயன்படுத்த போற சக்தி ஒரே ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும். அது போதும் பாபா, ஒரு முறை அவ எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, அது போதும். இச்சாதாரி அது சமீபத்துல தான் அவ மனிதர்களோட உலகத்துல பிரவேசிச்சிருக்கா. அவ உன்னுடைய குடும்பம் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கா. தன்னுடைய உருவத்தையும் மாத்திக்கிட்டாலேரா. சாதாரண மக்களுக்கு அவ ஒரு சாதாரண பொண்ணாதான் தெரிவா. அவ ராஜநாகன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே தான் அவ மனுஷர்களோட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா. பாபா, அவ இருக்கிற இடம் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஜெய் மகாகாளி. உருவத்தை மாத்திக்கிட்டு மனிதர்களோட உலகத்துல ஒரு மனுஷியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த ராஜ பரம்பரையை சேர்ந்த நாகராணி, அவ இருக்கிற இடத்தை எனக்கு காட்டு. அவளோட இருப்பிடத்தை எனக்கு காட்டு. ஜெய் மகாகாள். அக்கா, இந்த பூமாலை எப்படி இருக்கு பாரு. இத போட்டா நம்ம சிவன் அழகா தெரிவாருல்ல. இதே மாதிரி இன்னொரு மாலை வேணும். இது பத்தாது, ருத்ராபிஷேகத்துக்கு தனியா வேணும். ஆமாமா, அதுக்கு கோவில்ல நிறைய பூ தேவைப்படும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு யாரோ சிவனுக்கு திரிசூலம் கொடுக்க போறாங்களாம். அதனால இன்னைக்கு பிரசாதம் ரொம்ப ருசியா இருக்கும். அக்கா, உனக்கு உன் மோதிரத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாரே, அவர் நிஜமாவே அழகா இருக்காருல்ல. மல்லி, தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசாத, எனக்கு பிடிக்காது. அவர் உனக்கு பிடிச்சிருக்கா? ஹேய், நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசவே வேண்டாம், லூஸ். இந்தா, இத கொண்டு போய் அர்ச்சகர் கிட்ட கொடு. மனுஷங்க உலகத்துல எங்கேயோ இருக்கிற அந்த நாகராணி எந்த ஊர்ல இருக்கா, யார் கூட இருக்கா அப்படிங்கிற விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிஞ்சிடும். ருத்ரா, ஜெய் மகாகாளி. கடவுளே, ஏன் இப்படி நடக்குது? ஒருவேளை இது அபசகுணமா இருக்குமோ? இல்ல வரப்போற ஆபத்தை நீ எனக்கு முன்னாடியே காட்டுறியோ? உன்னோட பூஜைக்கும் உன்னோட அலங்காரத்துக்கும் நான் கொண்டு வந்த பூக்களை என் கீழே விழ வச்ச. என் மனசுக்கு சங்கடமா இருக்கே. எதிரிங்க எனக்கு எதிரா சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களா? எனக்கு எதிரா சதி திட்டம் தீட்டுறாங்களா? எந்த தீய சக்தியா இருந்தாலும் நீதான் என்னை காப்பாத்தணும் சிவபெருமானே. శంకర దిగిరారా ప్రియ తాండవ శంకర శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా
எதிரிங்க ஏதோ செய்யறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது பரமேஸ்வரா. ஏதோ ஒரு தீய சக்தி என்ன துரத்துக்கிட்டு வருது. இது எல்லாத்துல இருந்தும் நீதான் என்ன காப்பாத்தணும் பரமேஸ்வரா. உன்னோட சன்னிதானத்துல இருந்தும் எனக்கு ஏன் இப்படி நடக்குது? ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. ருத்ரா, அந்த நாகராணி பரமேஸ்வரனோட சன்னிதானத்துல ஒளிஞ்சிருக்கா. அமிர்தா, என்ன ஆனாலும் நீ திரும்பி பார்க்கவே கூடாது. ஏதோ ஒரு சக்தி வலுக்கட்டாயமா என்ன திரும்ப வைக்குது சித்தி. சிவன் முன்னாடி அவ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ மனுஷ ரூபத்துல தான் இருக்கா. ஆனா முகம் மட்டும் தெரிய மாட்டேங்குது. கடவுளே, என்னை காப்பாத்து. பாபா, அவ முகம் தெரியற மாதிரி ஏதாவது பண்ணுங்க பாபா. வலுக்கட்டாயமா என்ன திரும்ப வைக்கிறாங்க. யார் இது? என்னால தாங்க முடியல. அந்த நாகராணியோட முகம் எனக்கு தெரிஞ்சாகும். தெரியவை. ஜெய் மகாகாளி. ருத்ரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாகராணியோட முகம் எனக்கு தெரியும். அவ எந்த உருவத்தில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். திரும்பி முகத்தை காட்டு. பாபா, இப்ப என்னாச்சு? அவளோட முகம் எனக்கு தெரியல. ரொம்ப யோசிக்காத ருத்ரா. அவ எப்படி இருப்பான்றது நமக்கு தெரியாது. ஆனா அவ எங்க இருக்கான்னு மட்டும் நமக்கு தெரியும். பாபா, நாகினி எந்த ஊர்ல எங்க இருக்கான்னு சொல்லுங்க பாபா. அவ கதைய நான் முடிச்சிடுறேன். ஒவ்வொரு நிமிஷமும் என் மூளைய குழையறா. அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. துர்காபுரம். உங்க வீட்டுக்கு கிழக்கே 7-8 மைல் தூரத்தில் இருக்கு. அந்த துர்காபுரத்துல தான் அவ இருக்கா. துர்காபுரத்துல எங்க பாபா? துர்காபுரத்துல இருக்கிற அந்த சிவன் கோவில் அடைக்கலமாகி இருக்கா. இதுக்கு மேல தாமதப்படுத்த வேண்டாம். அந்த நாகராணிய சமாதி ஆக்கணும். அவளுக்கு இன்னைக்கே ஈமச்சடங்கு நடத்தணும். வணக்கங்க. வணக்கம் ஐயா. சுபத்ரா அம்மா வரலைங்களா? இல்லைங்க, எங்க 2 பேரையும் போயிட்டு வாங்கன்னு அனுப்புனாங்க. ஐயா, இது வாங்கிக்கங்க. தங்கத்திலான திருசூலம் பரமேஸ்வரனோட பாதத்தில் இருக்கு. ஐயா, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் தெய்வ சிந்தனையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏனோ தெரியல, இந்த ஒரு விஷயத்தில் ஆண்டவனோட அருள் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க,
அந்த பரமாத்மா எல்லாருக்கும் அருள் புரிவான். எல்லாம் இருக்கு. ஒரு குழந்தை பிறந்தா போதும். 8 வருஷமாச்சு ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டே இருக்கேன். அந்த ஈஸ்வரன் நம்பினவங்களை கைவிட மாட்டாமா. இன்னைக்கு அவன் உங்க குறைய தீர்த்து வைக்கலாம், யாருக்கு தெரியும். உங்க கவலையெல்லாம் சீக்கிரம் உங்களை விட்டு விலகி போயிடும். அர்ச்சனை தட்டை கொடுங்க, பூஜை பண்ணிடுறேன்.